ஆமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே மே துதிக்கிறோம், நல்லவரே மே துதிக்கிறோம். ரீபானா ஹந்தர ஹந்தரபா போதுமானவரே ஸ்தோத்திரம், புகலிடமே ஸ்தோத்திரம், கண்மலே ஸ்தோத்திரம். ரீகா நமாஷியாந்தாரியாங்கரபா ரச்சகரே ஸ்தோத்திரம், துருகமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை தலை நிமிரச்சுகிறரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏகாவியரே மே துதிக்கிறோம், ஏகோ ரஃபா மே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏகோ ஈலியோன் மே துதிக்கிறோம், ஏகோ மெக்காதீஸ் மே துதிக்கிறோம். ரீபானா ஷேகா பாரதுனா ஷியாந்தரபா தாயை போல் தேற்றுபவரே மே துதிக்கிறோம். கழுகுகளை போல் அப்பா தகப்பனை தோல் மேல் தூக்கி கொண்டு சுமந்தவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆபத்து நாளிலே அப்பா எங்கள் கேடகமாக இருந்தவரையுமே துதிக்கிறோம், எங்கள் சகாயமே எங்கள் துதிக்கிறோம், எங்கள் நம்பிக்கையுமே துதிக்கிறோம். ரீபானா ஷீகா ரியாந்தரபா நன்றி நன்றி. நாங்கள் உண்மைக்கு மகிமே செலுத்தியிருந்த தகப்பனே அருமையான சுவாமி, இந்த கடைசி அப்பா இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளுக்கு நன்றி சுவாமி. இந்த வருடம் முழுவதும் அப்பா எத்தனையோ நாசம் மோசங்கள் விபத்துகள் கண்ணிகள் காயங்கள் வேதனைகள் நெருக்கங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் அப்பா இடர்கள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் எங்களை பாதுகாத்தி நன்றி, தப்புவித்தி நன்றி, போஷித்தி நன்றி சுவாமி. அப்பா தகப்பனே கடினமான சூழ்நிலை அப்பா மோசமான காலநிலைகள் தகப்பனே மனிதனின் சூழ்ச்சிகள் அஞ்சங்கள் கண்ணிகள் பட்டயங்கள் எல்லாவற்றையும் தப்புவித்து நன்றி நன்றி சுவாமி. அசாதாரணமான சூழ்நிலையிலே சப்பாமுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீர், போஷித்தீர், சமாதானம் கொடுத்தீர் சுவாமி. தகப்பனே எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகள் கொள்ளை நோய்கள் அப்பா தகப்பனே அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்தே நன்றி நன்றி சுவாமி. இந்த வருடம் முழுவதும் அப்பா தகப்பனை பாதுகாத்து வந்து ராஜா ஒழித்தேனே தகப்பனை எல்லைகள் விசாலமாக்கினே நமக்கு நன்றி 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 தகப்பனை மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ இம்மிட்டு பாராட்டின கிருபைக்காக நன்றி சுவாமி. நாங்கள் எவ்வளவேன்னு பார்த்து நல்ல ராஜா உடைய அன்பிற்காக நன்றி சுவாமி, கிருபைக்காக உடைய காரணத்துக்காக நன்றி நன்றி. இம்மட்டும் உதவின எபனேசரே நன்றி. எங்கள் வாழ்வில் எங்களோடு கூட இருக்கும் இம்மானுவேலரே நமக்கு நன்றி. எகுவா ஷம்மா நமக்கு நன்றி நன்றி நன்றி. மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரீகா மரா கதானா ஷேகா பகாந்தரவோ அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நீரேப்பவரே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நீரேப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தனி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம்பற்றி நடத்தும் கர்த்த நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம்பற்றி நடத்தும் கர்த்த நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கூலியில் வீழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. ஓ அடைக்காலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தனி செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ரீபானா தௌன ஷீகா பரகந்தோரா ஷீகா பராதானா மராதானா சந்தரபோ ஓ குளில் இல்லாதபடி பாதுகாத்து நன்றி சுவாமி. ஒளியான சேற்றில் மரண கொலையிலும் என்று அப்பா எங்களை தூக்கிவிட்ட கர்த்தாவே மே துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதித்து காரணம் எனக்கு இடத்தை எங்களை சூழ்ந்து கொண்டவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய ரத்தத்தால் அப்பா எங்களை பாவங்களை மன்னித்தவரே மே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரீபானா ரகந்தரபோ ஓ ராஷிகா பருக தேனேஷியாந்தர் யாந்தரபோ ஓ கமரஹந்தரவ நன்றி 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 சுவாமி. தகப்பனே மன மகிழ்ச்சியால் அலங்கட்டி நன்றி ராஜா. அப்பா உயர்த்து பதிலாக தகப்பனே துதியினுடைய கொடுத்து நன்றி சுவாமி. ஓ ராதான சந்திர சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே மே துதிக்கிறோம். பனி போல் எங்கள் மேல் இறங்கவனே மே துதிக்கிறோம். ரீபான ஹந்தரவா ஓ ஆழமான நதியில் எங்கள் அழைத்து கொண்டு சென்றவரே மே துதிக்கிறோம்.
ஜீவன் அத்தியாயங்கள் பாய்ந்து செல்பவரே மே துதிக்கிறோம். ரீபா நகாந்தரபா ஓ ராதானா ஷீகா பாகாதானா சந்த ரஹாந்தரபா அப்பா அவனை ஆவின் அபிஷேகத்தினால் வல்லமை எங்கள் இடைக்கட்டி அப்பா தகப்பனை காணக்கூடாத அநேக காரியங்களை எங்கள் காண்பித்தவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ அவனை அதிசயங்களை விவரித்து சொன்னவரே மே துதிக்கிறோம். ரீபா நகாந்தரு சந்தரபா மனுஷ பிரவேசியாத அநேக இடங்களை எங்களை கொண்டு சென்றவரே மே துதிக்கிறோம். ஓ ரபா தாசா ஹாந்தரபா ஆன மண்டலங்களின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்தவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ராச தேனாமா சந்தரபா ஹாந்தரபா அழைக்கப்படல அநேகர் தெரிந்துகளோட சிலர் என்ற வார்த்தை மடி அப்பா அற்ப நீசப்பாவியா எங்களுக்கு இறக்கம் காண்பித்து நன்றி சுவாமி. ஓ ஆயிரங்களை சிறிதாக இருந்தாலும் ராஜா அப்பா உடைய அன்பை எங்களுக்கு காண்பித்து நன்றி நன்றி. உடைய ரட்சிப்பை எங்களை அழிச்சது நன்றி சுவாமி. ஓ ராசே தேனாஷிகா பகவர ஹந்தரபா தேசின் காரியங்களை விலக்கி நிறைய நன்றி கற்றுக் கொடுத்த நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கிருபைக்கா நன்றி ராஜா. ஓ ராதா நமார ஹந்தரபா சத்தர்கள் மத்தியில் அப்பா தலை ஒவ்வொரு நாளும் என்ன அபிஷேகம் பண்ணி நன்றி சுவாமி. ஓ தலையை நிமிர செய்து நன்றி ராஜா. விற்கப்பட்ட அவமானப்பட நிந்திக்கப்பட்ட இடத்துல உயர செய்கிறேன் நன்றி நன்றி ராஜா. ஓ ராமா நாதானா ஷீகா வராஹாந்தரவா வெள்ளம் போல் சத்துரு வரும்போது அப்பா கொடூரமான சீரல் மோதி அடிக்கும் போது எங்களை பாதுகாத்து நன்றி ராஜா. தீபா ரதுனா சந்தரமாமை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பலத்தால் இடைக்கிட்டு எங்கள் வழிகளை செவைப்பட்டு எங்கள் கால்களை மான்கால்களை போல் மாற்றினவரே மே துதிக்கிறோம். வெண்கள் வெள்ளி எங்கள் பேங்கள் முறியமுடி செய்தவரே ஸ்தோத்திரம். ஆபத்து நாளில் எங்களுக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்ரோ எங்களுக்கு அடைக்கலமாக இருந்தார். ஓ ராதா நாமா ஷீகா பாராதா நாரா ஷியாக்காரபா எங்கள் அக்கிரமம் மன்னித்தவரே மே துதிக்கிறோம். எங்கள் நோய்களை சுகமாக்கினவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. திரும்ப சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே. அவர் செய்த சகல அவர் உன் ஆக்கமே மன்னித்தார். உன் நோய்களை குணமாக்கினார். உன் வேலைகளை சமாதானம் ஆக்கினார். கோதுமையால் உச்சிதமான கோவிலை திருச்சியாக்கினார். ஓ உன் போக்கை மற்றும் ஆசீர்வதித்தார். ஓ ராமநாதனா சீக்கிரமோ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஓ ரமநாதனா ஷீகா மரஹந்தரபோ ஓ கமரஹானிகள் ஜெயங்கட்டோரே ஸ்தோத்திரம். வடக்கிலும் தெற்கிலும் ஏற்றிலிருந்து ஜெயமராது. ஓ நம்முடைய கட்ட இயேசு நாமத்தால் நமக்கு ஜெயமரம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கணும். ஜெயமோ கத்தால் வரும். அப்பா ஜெயங்கட்டோரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் துதிப்போமா. ஜெயம் கொடுக்கும் நல்ல தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்க இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் அவர் வானாதி
ஜெயிக்கின்றவர், ஜெயிப்பவர், பிசாசு ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்க இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் அவர் தம்முடைய வலதுகரத்தை தாங்குகின்றார், தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் பலன், எதற்குமே அவர் என் பலன், அவரே ரட்சிப்பார். நான் யாருக்கு பயப்படுவேன்? அவரின் சீர்மலானவர். ஜெயங்கொடுக்கும் நல்ல தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நன்றி, உமக்கு ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ரமண ஹந்தரபோ, ஓ கமர கந்தரதன சிகரபோ, கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரிப்பமா, கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நன்றி ராஜா. ஓ ரபதன சங்கரபோ. வழி சொன்னவர், வழிமானவர், வழியும் சக்தியும் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர், இவரே மன்னோர் போற்றும் ராஜாதி ராஜா, விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் நீரே, இயேசு ராஜாதி ராஜன் நீரே. வழியும் சொன்னவர், வழிமானவர், வழியும் சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்ற தேவன், வார்த்தையாகி நமக்குள் வாசமான தேவன், கிருபையின் ஆவியானவராய் நமக்குள் உலாவினவர், நமக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, நம்ம துதிப்போமா. ஓ, நம்மை சகல சத்தியத்துக்கு நடத்தின சத்திய ஆவியான நம்ம துதிப்போமா, போற்றுமா, உயர்த்துமா. ஓ, தேற்றவாழ அபிஷேகத்தின் ஆவியானவரை நம்ம துதிப்போமா. ஓ, நம்மை ஆற்றி தேற்றினவரை, சகல உபத்திரம் நமக்கு ஆளு செய்த தேவனை நாம் துதிப்போமா. ஓ, அவருக்கு நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். ஓ, நாள் முழுதும் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம், ஆயுள் முழுதும் ரட்சிப்பை எடுத்து உயர்த்துவோம் அவரை. ஓ கமரஹந்தரபோ யாசிகஹந்தரபோ. ஓ, முதலில் கன்னியாக ஸ்தோத்திரவலில் அவர் மகிமைப்படுகிறார். ரேகா மரஹந்தர் யந்தரபோ ரியந்தரபோ. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமை என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீர் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் சுகன் பலன் தந்து நடத்தி நன்றி. பலன் தந்தீரே, திரும்ப பாடுமா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, எனக்கு பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமை என் அப்பாவுக்கு நன்றி. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமை அப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா, என்ன பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமை என் அப்பாவுக்கு.
ஸ்தோத்திர பலி விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தாரே. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா, ரத்தம் சிந்தி நீ நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் நன்றி. எனக்காய் ரத்தம் சிந்தினீரே, எனக்காய் பலியானீரே நன்றி, என்னை மீட்டுக் கொண்டீரே நன்றி சொல்லுமா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு நன்றி, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் ஓ ரமதான சிகமரகந்தரி கனுதாந்தரபோ. ஓ நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக பலியானார். ஓ பாவிகளான நம்மை மீட்டெடுக்க தம் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்தார். ரேகா நமோ சந்தரபா. ஒருவனு கெட்டு போவது பிதன் சித்தமல்ல. ஓ எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவரின் சித்தம். ரேகா நமஹந்தரபோ. ஓ தேவனை பற்றி அறியும் நமக்கு அறிவை கொடுத்தாரே நன்றி. ஓ ஞானத்தை உணர்த்து வாசனம் கொடுத்தா நன்றி, அறிவை உணர்த்து வாசனம் கொடுத்தா நன்றி. நீக்கா மரகாந்தரபா. இயேசு கிறிஸ்துவின் ஆழம் அகல நீச்சல் ஆழத்துக்கள, அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பின் ஆழத்துக்கள ஓ நம்ம அழைத்து சென்றாரே. துதிப்போ மகிமின் ஐசுக்களை ஓ நம்ம நிரப்பினாரே. ரேகா ஹாந்தரபா. அளவற்ற மகிமையை ஐஸ்வரியத்தை தந்தாரே நன்றி நன்றி. ஓ ராமா தானுக்கு ஷீகா பருவாந்தரபா. சிறியனான நம்மை ஓ பொழுது எடுத்து ராஜாக்களோடு அமர செய்தாரே. ஓ நன்றி அப்பா, நன்றி சொல்லோ. ஓ சுகம் தந்தாரே, ஒவ்வொரு உறுப்பையும் நேற்று நடத்தினாரே. கண்களுக்காய் நன்றி, கால்காய் நன்றி அப்பா, ஒவ்வொரு இன்னர் பார்ட்ஸ் நன்றி ராஜா. ஓ ரியாந்தா நாமா சந்தரபோ. ஓ திகா நாமா சந்தரபோ. யெகோவா ரஃபா யாதில் சுகம் தந்தார். ஓ அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டீரே நன்றி. என்னை கண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்கோ கிடந்த நம்மை, பழைய கிடந்த பிரச்சாதியா நம்மை, ஓ காட்டொளிவரை நம்மை சுமாவுக்கு நினைத்தாரே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்புக்கு நன்றி அப்பா. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரம் கணத்துக்கு பாத்திரமே உம்மை துதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
ஐயா. இம்மிட சுகம் தந்த தேவனே, சுகம் தந்தீரே. வியாதி நேரத்திலே, வேதனை நேரத்திலே, மரண வியாதி நேரத்திலே கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்தாரே. ஓ துதிப்போமா துதிப்போமா. எத்தனை மரண கட்டுகள், மரண உபாதைகள் நம்மை பாதுகாத்தாரே. பாதாளத்தின் அடியில் சென்றோம். ஓ மரண வியாசங்கள் சமீபித்தோம். கர்த்தர் ஜீவனை புதுப்பித்தார். ஓ புது ஜீவனை கட்டளையிட்டார். நீ காண மர ஹந்தர ஹந்தரபோ. ஆராதனை ஆராதனை. திறன் தந்து தைரியம் தந்து ஆத்மா தைரியப்படுத்தினார். ஓ எல்லா பயத்தும் கண்ணுகளுக்கு பாதுகாத்தார். நீக்கா மராசே கேமை நூ சந்தரி அந்தரபோ. பலவீன நேரத்திலே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று எத்தனை முறை உன்னை தேற்றினார். ஓ அந்த பலத்தை இடை கட்டினார். நம் கால்களை மான் கால்களை போல் மாற்றினார். நம் கரங்களை ஓ வெண்களை விழுந்த பெயர்கள் முறிமுறை செய்தார். ஓ கமராசே கேனா ஷங்கு ஹந்தரபோ. ஓ கமா ராந்தர ஆந்தர சந்தரபோ. போராட்டம் பாடுகள் இருந்த வாழ்க்கையிலே ஓ நம்மை நடத்தினார். முற்களும் கற்களும் நிறைந்த பாதையில் நம்மை நடத்தினார். ஓ காமா சந்தரபோ. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி. கண்ணீரோடு நாம் சொல்லும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஸ்தோத்திரிப்போம். இதோ இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள். ஓ உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி இயேசு அப்பா. உண்மையாய் உணர்ந்து சொல்லுமா ராஜா, உமக்கு நன்றி. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி அவர் நம்மை இதுவரை தாங்கினார், இனியும் தாங்குவார். நம்மை ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஓ கமரை அந்தல சந்தரது நந்தரபோ. ஓ ஜீவ தண்ணீரை நமக்கு இலவசமாய் கொடுத்தாரே. தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றி நின்றாரே. ஓ வறண்ட வாழ்க்கையிலே இதோ வயலிலே மாற்றினாரே. ஓ பட்டு போன உழந்து போன உன் பாலைவனமா உன் வாழ்க்கையை செழிக்க செய்தாரே. அவரை துதிப்போமா. ரேகாமா ரகந்தரபோ. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலிவனமாய் மாற்றி நீரையா. சொல்லுங்க உண்மையா உணர்ந்து. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலிவனமாய் மாற்றி நீரையா. வறண்ட நீல போல் இருந்தேனே எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. வறண்ட நீலத்தை போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. நன்றி அப்பா. ஓ ரஹந்தோராந்தரமாய் இருந்த எங்களை சொலிவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே கிணர்ந்தோமே எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை
சொலிவனமாய் மாற்றினீரையா. ஓ ராதா, நான் துன்பத்தின் நாளில் நடந்த அந்நாளில் நம்மளை தூக்கி எடுத்து கரத்தால் அணைத்து முத்தங்கள் இட்டு நம்மளை தேற்றினார், மார்போடு அணைத்து கொண்டார். அறுத்துதிப்பாமா ரேகே மேரா சாந்தோ ராதா ஆந்தரவா. நீ பயப்படாதே, நீ தியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதி நடந்தால் உன்னை நான் தாங்குவேன் என்று சொன்னவரே மே துதிக்கிறோம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே மே துதிக்கிறோம். வீக்கானாந்தரவோ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம், பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம், பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். நம்முடைய பலவீனங்களை பலன்புறமாய் பலனோ பூரணமாய் விளங்கும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோம், உன் சார்பில் இன்று உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உன்னத பலன் நிரம்பிகிறனே சந்தரதுரம் எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் ஒழிவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கலங்கினாலும் மனம் ஒழிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ மகிமை மகிமை பலன் நிரம்புகிறது. புதிய பலன் உண்டாகிறது, கலக்கொத்த பலன் உண்டாகிறது, காண்டாமிருகத்த பலன் உண்டாகிறது. ஓ கமரஹந்த அரிஷி காந்தருவா receive in the name of Jesus, Jesus. ஓ ராசிகை நா சாந்தரிய காந்தரோ ரேகா மரஹந்த ரேகனு ஓ ராமஷிகா மகந்த யாக்கரவே ஓ ராகா மரஹந்த ராந்தரபோ ஓ ஓ உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமா. காரிருள் நீக்கி பேரொளி வீச கதிரொளியாய் ஜெனித்தார். அல்லேலூயா 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 அவர்க்கே அல்லேலூயா அல்லேலூயா
போல காத்தருளும் கிருபையாய் தினம் வழி நடத்தும் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே உமக்கே கணம் மகிமை துதி கமரகாந்தரவோ வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே இயேசு மேகத்தில் வந்திடுவார் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தப்படுத்தும் ஆவியானவர் அவரே ஓ அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே கமரகதுரந்தரபோ ஓ கமர் சத்ருட்புல் குடியோகி போகிறாது விதமான சிறைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஓ கத்தல ஆசிக ஜனம் எனக்கு ஒப்பானர் அவள் ரட்சிக்கட ஜனம் எனக்கு ஒப்பானன் யாரு அவரை இவ்வளவு சமயமாய் பெற்ற வேறே சாதி எது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் ரட்சிக்கட ஜனமே நீ பாக்கியவான் ஓ ராமநாத நஷிங்க பருகர் மாந்த ரீசிக்க போல் நீ கிருமாந்த ரேசிக்க அங்குரு ஹந்தரவோ ஓ பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் உன்னை வேண்டிக் கொள்கிறேன் உன் சுக வாழ தொழிக்கிறது நீதி உன்னை இதோ பின்னாலே வருகிறது மகிமை உன்னை காக்கிறது உன் நீதி எனக்கு முன்னாக செல்கிறது அப்படி மகிமை பின்னால் காக்கிறது ஓ ஈசன் ஜெயபாலமானவர் பகலிலே மேக ஸ்தம்பமாக இருள் அக்னி சம்பம் உன்னை நடத்தின அல்லவோ ஓ ஒளியான சேற்றிலும் ஊழையிடும் அவாந்தரில் உன்னை கண்டுபிடித்தார் தூக்கி எடுத்தார் ஓ உன்னை அழைத்தார் தெரிந்து கொண்டார் கஷ்டப்பட்டார் மகிமைப்படுத்தினார் நீமா ராதுனா சந்திரபா உன் வழிகளை அவருடைய வழிகளை கற்றுக் கொடுத்தாரு ஓ ரியாந்தா நாமா ராந்தரபா ரேகா நம ஷீகா பருகந்தரபோ ரியாந்தா நாதுனா ஹந்தரபோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகவில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை இல்லை இல்லை உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் அவருடைய அதிசயமாய் நடத்தின தேவன் அற்புதத்தின் நாயகர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை இன்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன் திகையாதே கலங்காதே மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன் கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஓ ராமா நான்
nadiri bori andara duna shandarabo o gamara galo shikrmandare sevilur andara sugadanamal mimana shikrvandarabo அவர் உன்னை அன்பின் கைகளால் கட்டளைக்கின்றார். மனுஷரை கட்டளைக்கிற அன்பின் கைகளால் உன்னை இழுத்துக் கொள்கிறார். ஓ இப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? சந்தோலூர் ராசி அவருடைய அன்பின் ஏக்கங்கள் அவருடைய இருதயம் நிமித்தம் பொங்குகிறது. ஓ ரஸ்னாந்தன ஷேகா பரூக் ரஹந்த ரஸியாந்தர ஓதனமல் அக்ரபாந்தனா சேக்ரவா ஷேகா வராக்ரபோ நீ மருசே மருஷே யாகமா ரஸ்னாந்தரபல். நன்றி இயேசுவே, மே துதிக்கிறோம். கர்த்தர் எருசலேமை திறந்து கொண்டார். அவருடைய நாமம் மகிமைக்காய் இயேசுவிலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். தம்முடைய நாம மகிமைக்கென்று அவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஓரா சேகேமா ஷீகா பௌரு கிருபௌசி தியாந்தர ரிசுனதனந்தர கரவல் கிருபோ சந்தரவோ அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இதோ தன்னுடைய காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறார். அவருடைய அன்பின் கரங்களால் உன்னை மூடுகிறார். அவருடைய சிறைகளால் உன்னை மூடுகிறார். அவருடைய செட்டையில் அடைக்கலம் உண்டு. அவருடைய சத்தியம் பரிசயம் கேடகமா இருண்டாகும் பயங்கட்டும் பகலில் பறக்கும் அம்பக்கும் இது மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரத்துக்கும் இருளில் நடமான கொள்ளைக்கும் அவனை தப்புவிப்பார். சந்தரோதன ஹந்தர ஹந்தர நல்ல உள்ள தாழ்த்த இந்த அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை கண்மணி போல காத்து வந்த கிருபையை நினைச்சு இந்த வருஷத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட அப்பாவை ஆராதிக்க அவர் கொடுத்த நல்ல பாக்கியத்தை நினைத்து அவரை துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ரெபஹான் சரபௌ ரபரபலபௌ ரெபஹான் சரபிரபௌ ஷியான் சரபரபலபா ஓரப்லஹான் சரபௌ ஷபரபலபரி பலபரகரதரதர ஓ ரேப்ரஹான் தர. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்கா நன்றி ஏசப்பா. சொல்லுங்க, உள்ளத்துல ஆழத்திருந்த அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே தரை ஸ்தோத்தரி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர் 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 நல்லவர். ரெப்ரஹான் சரபௌ ஷபரபௌ ரபௌ ரஹான் சரபெரி பெரி பெரி கபஹான் சரா லெஃப்ரபெரிஹான் தரபௌ ஷபரபரபலபரி கரபஹான் சரே. ஓ மகிமை 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 மகிமை. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். Praise you Lord. Abraham tarabola borahan tarabaraba. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ரத்தத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கோங்க அப்பா. ஸ்தோத்திரம். புதிய ஆசீர்வாதத்தினால், புதிய கிருபையினால் நிரப்புங்கப்பா. புதிய ஆண்டுகளுக்குள்ள பிரவேசிக்கும் போது அப்பா புதிய கிருபையினால் நிரப்புங்கப்பா. புதிய நன்மையினால் நிரப்பி அனுப்புங்கப்பா. ஓ கேளுங்க கேளுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓ க்ளோரி க்ளோரி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கட்டும். பலவீனத்தில் உடைய பலம் பூரணமாய் விளங்கட்டும், பூரணமாய் விளங்கட்டும். கழுத்து பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நரம்புகளுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள இறங்கட்டும். செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. ஹல்லேலூயா. ஆஸ்மா நோய்கள், அலர்ஜி ப்ராப்ளம் வெளியேறட்டும். டச் கடிந்து கொள்றேன் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துறேன். இந்த சரீரத்தில் இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. ஓடு. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நாங்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டோம். சொல்லுங்க, வாயை திறந்து. நாங்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டோம். நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓ
Oh, glory, 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 glory. Ribrabrahan sarabere shabalabalaba. Oh, labalabalabalabala durabara shibalabara karatura. அடுக்கு தும்மலினால் கஷ்டப்படுற ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. மூக்கு பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா அலர்ஜி ப்ராப்ளம் மாறிக்கொண்டு இருக்கிறது. சைனஸ் ப்ராப்ளம் மாறிக்கொண்டு இருக்கிறது. உடம்புல ஊரல் நாள் கஷ்டப்படுற ஒருவரை கர்த்தர் இப்பொழுது தொடுகிறார். டச் லோ ரபரஹான்சர ஷபலபோ ரபலப லபோ ரப லப ரப லப ரப லப ரப லப ர கர்ஹான்சர ஓ ரிபஹான்சரி பரபோ ஷிபலப ரபலப ரிகர்ஹான்சர. மகிமை 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 மகிமை. glory 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 glory. ஓ கர்த்தர் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம். உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவார். glory glory. நீங்க பெருகுவீங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், அபிஷேக தைலம் சிலருடைய சிரசின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கோங்க, கிருபையை பெற்றுக்கோங்க, ஒரு புதிய பலனை பெற்றுக்கோங்க, புதிய மகிமையை பெற்றுக்கோங்க. ஓ, ஒரு ரிச் அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி வருது. கர்த்தர் உங்க தரித்திரத்தை இப்பொழுது மாற்றிக்கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கை செழிக்கிறது, உங்க வியாபாரம் செழிக்கிறது, தழைக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கோங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு கர்த்தர் தொடுகிறார், கற்பத்தை தொடுகிறார். அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுகிறது. Fire, touch Lord, receive in the name of Jesus. Glory, glory, glory. Abraham sarabarabo shabalabalabarahadededed. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா, பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாடு முழுவதும் கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பத்தை அவர் கண்மணி போல பாதுகாத்து வந்தார். எத்தனையோ நன்மைகள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார் நம்முடைய வாழ்க்கையில. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த ஆண்டு முழுவதும் பரம ஈவ ருசி பார்த்தோம். உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும், எதனைகள் இருந்தாலும், கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட அப்பாவை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த அப்பா நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதை நினைச்சு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா துதிங்க. ஸ்தோத்திரம் வர்றன்ற நாட்கள்ல அதிகமா ஆண்டவரை துதிங்க. போதும் கூட நம்ம ஆண்டோடைய வார்த்தையை சில நேரம் சற்று நிமிடம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 103:1. Thank you Jesus. Abraham charabola borahan charaboro shibana bala barahan terebiri biri. Oh, glory, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. ஆண்டவர் நம்ம துதிக்கும் போது எப்படின்னா, ஏதோ கடமறைக்கு துதிக்காம நம்முடைய முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செஞ்சார், அதை நினைச்சு நம்ம துதிக்கணும். அந்த வசனத்துல போட்டிருக்கு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் எத்தனையோ உபகாரங்களை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்தார், வழி நடத்தினார், பலப்படுத்தினார், தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். இப்போதும் அவர் சுமந்து கொண்டு வருகிறார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார், தோளில் மேல் சுமந்து கொண்டு வந்தார். 2020 உலகத்தில் எத்தனையோ வேதனையான சம்பவங்கள் நடந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து வந்தார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வயதை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்ப வாழையது போல் ஆகிறது. அல்லேலூயா. அடுத்து இந்த ஆண்டு முழுவதும் அவர் என்ன செஞ்சார்னா, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிட்டார். நம்ம அறிந்தோம் அறியாம எவ்வளவோ தவறுகளை செஞ்சிருப்போம்.
ஆனா ஆண்டவர் கிருபையா இறங்கி அவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சார். அந்த அதிகாரத்துல போட்டிருக்கு, நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமல், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யல, நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டல. அவர் இரக்கங்களினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் ஆண்டு முழுவதும் நம்மை முடிசூட்டினார். அவருடைய இரக்கத்தினால், அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நிவர்த்தி ஆக்கினார். அது மட்டும் இல்ல, நம்முடைய நோய்களை எல்லாம் நம்ம விட்டு நீக்கினார். இந்த ஆண்டு பூமியில கொரோனா வந்துச்சு, எவ்வளவோ கொள்ளை நோய்கள் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு எந்த வியாதி இல்லாம பாதுகாத்தார். வியாதியை விட்டு நம்மை விட்டு விலக்கினார். அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கினார். நாண்டு சில பலவீனங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் பெரிய லெவல்ல எதுவும் வராதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்தார். உன் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஜீவன், நம்முடைய பிராணன் அவருடைய பார்வைக்கு அருமையானதுபடியால் அவர் நம்மை தப்புவித்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு தப்புவித்தார். இந்த நாட்கள்ல கூட தேசத்துல உலகமெங்கும் எத்தனையோ மக்கள் மரித்து, ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்முடைய பிராணனை அழிவுக்கு தப்புவித்தார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை வேதனையான சூழ்நிலை பூமியில இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு தப்புவித்தபடியா வேதம் சொல்லுது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, உன் வியாதியெல்லாம் சுகமாக்கிட்டாரு, உன் பிராணனை அருமையா பாதுகாத்து வந்தார். அழிவுக்கு தப்புவித்தார், கொள்ளை நோய்க்கு தப்புவித்தார், விபத்துகளுக்கு தப்புவித்தார், பொல்லாத மனுஷர்களுக்கு தப்புவித்தார். அவர் நம்முடைய பிராணனை பாதுகாத்தார். அழிவின் குழியிலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம், சங்கீதம் 124:1 வாசிக்கலாம். சங்கீதம் 124:1. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மில் பற்றி எரிகையில் நம்மை உயிரோடு விளங்கியிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஒருத்தர் தான் நம்ம கூட இருந்தார். அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா, மனுஷர் நமக்கு விரோதமா எழும்பும் போது கர்த்தர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா அவங்க உயிரோட விழுங்கி இருப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட அழிவின் குழிக்கு நம்மை விலக்கி பாதுகாத்தார். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, கண்ணி தெரித்தது. வாசிக்கலாம். நம்மை அப்பொழுது அவர்கள் கோபம் நம்மேல் பற்றி எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு எதிராக ஒப்புக்கொடாதிருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடவருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றான், அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கையில கூட, தாவீதின் வாழ்க்கையில அவனுக்கு எதிரா சவுல் எத்தனையோ முறை அவனை கொல்றதுக்கு வகை தேடினான், ஈட்டியை தூக்கி எறிஞ்சான். எத்தனையோ முறை கர்த்தர் அவனுடைய பிராணனை அழிவிலிருந்து மீட்டு கொண்டார். அவன் சொல்றான், ஆண்டவரை துதிச்சு சந்தோஷமா மகிமைப்படுத்தி சொல்றான், கண்ணி தெரித்தது நான் தப்பினேன். ஒரு வேடனுடைய கண்ணியில மாட்டின ஒரு குருவிய போல தாவீத
சவுல் அழிப்பதற்கு வகை தேடினான். அப்படி அதே போல இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ கண்ணிகள் வந்தது, எத்தனையோ வேறுடைய கண்ணிகள் வந்தது, பாழாக்கும் கொள்ளைநோய்கள் பூமியில வந்தது. ஆனாலும் அவர்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கண்ணி தெரித்தது, நான் தப்பினோம், நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம அவருடைய பற்களுக்கு அவர் நம்ம ஒப்பு கொடுக்கல. அவர் நம்மை அழிவின் குழியிலிருந்து பாதுகாத்தார். அவர் நம்ம கூட இருந்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்தார். அவர் மட்டும் நம்ம கூட இருக்கலன்னா நம்ம எப்பமோ மரிச்சிருப்போம்னு வேதம் சொல்லுது. அவர்கள் உயிரோட விழுங்கி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா மார்க் 4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சீசர்கள் ஆண்டவரும் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போமாறுங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிற என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஏசப்பாவும் சீசர்களும் அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு ஏசப்பா சொல்றாங்க. சீசர்களை பார்த்து அவங்க படகுல ஏறி போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் அந்த பிரயாண களைப்புல ஊழியத்து நிமித்தம், அலைந்து நிமித்தம் சில நிமிடங்கள் அவர் படகின் பின்னணியத்தில் பின்னாடி போய் ஒரு இடத்துல தூங்கிட்டார். ஆனா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் தூங்குற மாதிரி இருந்தாலும் அவர் தூங்க மாட்டார். அவர் மாம்சத்துல இருந்தபடியால் சில பலவீனத்தில் தூங்கினாலும் அவர் இன்னொரு பக்கம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒவ்வொரு செகண்டும் அவர் தூங்காம உறங்காம நம்ம பாதுகாத்துட்டே இருக்கார். ஆனா சீசர்களுக்கு தெரியல, ஆண்டவர் தூங்கிட்டார் நினைச்சிட்டாங்க. திடீர்னு கப்பல்ல படகுல கடல்ல பயங்கர புயல் அடிக்கி படகு அமிழத்தக்கதாக பெரிய ஒரு காற்று உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர்ட்ட வந்து சொல்ற, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு சித்தமா? இந்த நாள்ல கூட சில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது நம்மளையும் அறியாம நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்றோம், ஆண்டவரே, மடிந்து போவது உமக்கு சித்தமா? கதறி இருப்போம். அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் நம்ம கூட இருந்தார். அன்னைக்கு அந்த படகுல ஏசப்பா மட்டும் இல்லைன்னா அந்த புயல் அடிக்கும் போது அவங்க எல்லாரும் மரிச்சு போயிருப்பாங்க. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஏன்னா அவர் அதிகாரம் உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த காற்றை கடலையும் உண்டாக்கினதே அவர் தான். எனவே அவர் அதட்டினார். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ புயல்கள் வந்தாலும், கொந்தளிக்கும் கடல் அலைகள் வந்தாலும் அவர் காற்றையும் கடலை அதட்டினார். நம்முடைய வாழ்க்கை படகுல ஏசப்பா மட்டும் இந்த ஆண்டு வராம இருந்தா நம்ம எத்தனை போராட்டங்கள் நெருக்கத்துல நம்ம அழிஞ்சிருப்போம். ஆனா ஏசப்பா நம்ம கூட ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டே இருந்தாங்க. தூங்காம உறங்காம அவர் நம்மை பாதுகாத்தார். சில நேரத்துல பாடுகள் வரும்போது அவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம நினைக்கலாம், ஆனாலும் அவர் நம்ம கூடயே தான் இருந்தார். சீசர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. ஐயோ, ஆண்டவர் தூங்கிட்டார், நான் மரித்து போவது, நான் மடிந்து போவது உமக்கு சித்தமானு வந்து கேட்காங்க. அவ்வளவு வேதனை, நெருக்கம். நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பாட்டு விஸ்வவாணியில ரேடியோல கேட்டேன். அந்த பாட்டு இன்னும் என் மைண்ட்ல அப்படியே நிக்குது.
அப்புறம் யூடியூப்ல கூட தேடின, ஆனா கிடைக்கல. யாராவது ஏதாவது சொல்லுங்க. அந்த பாட்டுல ஒரு வரி இப்படி வரும்: விடியலை தேடி தத்தளி கையிலே கடும் புயல் வீசுது ஏசையா. விடியலை தேடி தத்தளி கையிலே கடும் புயல் வீசுது ஏசையா. மடிந்து நான் போவது உமக்கு பிரியமோ, மடிந்து நான் போவது உமக்கு பிரியமோ, மனதுக்குள் கூறிடும் ஏசையா. எத்தனை கேள்விகள் என் உள்ளத்தில் அவை, அத்தனை பதில் நீரல். வாழ்க்கையில் எத்தனையோ கேள்விகள் வரலாம். ஏன் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, சூழ்நிலைலாம் இப்படிலாம் நடக்குது, அத்தனை கேள்விக்கும் மொத்த பதில் இயேசு. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற ஒரே தேவன் நம்முடைய தேவன். அவர் காற்றையும் கடலையும் அதற்றினார். அவர் அதிகாரமுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். இந்த ஆண்டு முழுவதும் அவர் உங்க கூட இருந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். கொள்ளை நோய்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்தார். பொல்லாத மனிதர்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாத்தார். பொல்லாத பிசாசுக்கு ரட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி வந்த போதும் அவர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். 2012 நம்ம ஒரு படகு மாதிரி ஒரு கரையில ஏறணும். எத்தனையோ புயல் காட்டு வந்தது, காற்று அடித்தது. ஆனாலும் இந்த 2021 கொண்டு போய் அக்கறையில சேர்க்க ஏசப்பா நம்ம கூட வந்து, நம்ம எந்த பிரச்சனை இல்லாம, ஒரு குறைவு இல்லாம, எந்த சேதம் இல்லாம அவர் நம்ம பாதுகாத்தார், வழி நடத்தினார், தப்புவித்தார். நம்ம சந்தோஷமா ஆண்டவரை துதிங்க. அக்கறையில இருந்து நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு, அவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்லுங்க. தேசத்துல பொருளாதார சரி வந்துச்சு, ஆனா நம்மளை கர்த்தர் போஷிச்சார். அந்த வசனத்துல போட்டிருக்கு, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நன்மையினால் இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாயை அவர் திருப்தி ஆக்கினார். நல்லா சாப்பிட்டோம், எந்த குறைவில்லாம நடத்தினார். நல்ல வாயை திறந்து துதிக்க வச்சார், நல்ல அறிக்கை பண்ண வச்சார், விசுவாச அறிக்கை பண்ண வச்சார். இந்த வருஷம் முழுவதும் கழுகுக்கு சமமாய் உன் வாழ வயது உனக்கு திரும்ப வரும். நல்ல இளமையா வச்சிருந்தார், நல்ல ஆரோக்கியமா வச்சிருந்தார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் இந்த ஆண்டு முழுவதும் இறங்கினார். ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வந்தார். ஒரு தாயை போல தேற்றினார். அவர் ஒரு தாயை போல மடியில வைத்து நம்மை இந்த ஆண்டு முழுவதும் தாளாட்டினார். மார்போடு அணைத்து முத்தமிட்டார். அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டினார். அதை நினைச்சு நம்ம துதிக்காம இருக்கலாமா? ஒவ்வொரு நாளும் துதிங்க. அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் ஒரு 10 குஷ்டரோகிகளை அவர் சுகமாக்கினார். அதுல 9 பேர் ஆண்டவர் நன்றி மறந்து போயிட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் வந்து, ஒரு ஆயக்காரன் வந்து ஆண்டவர் பாதத்துல வந்து நன்றி சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த புறஜாதி மனுஷன் கூட நன்றி சொல்ல, ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் என்கிட்ட அற்புதங்களை பெற்ற மிச்சம் 9 பேர் எங்க போனாங்கன்னு அவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். நல்ல செழிப்பா வச்சிருந்தார், கூடவே இருந்தார். நன்றி சொல்லாம இருக்கலாமா? அவருக்கு நேரம் கொடுக்காம இருக்கலாமா? இந்த ஆண்டுகள் முடிய போது, கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். இன்னும் 2-4-5 நாள்ல இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள நல்ல ஆண்டவருக்காக வீட்டுல நேரத்தெல்லாம் ஒதுக்கி ஆண்டவர் பாதத்துல இருந்து குடும்பமா நன்றி சொல்லுங்க. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்துல இருந்து நன்றி சொல்லிட்டே இருங்க. அவரை துதிச்சுட்டே இருங்க.
அவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. வேதம் சொல்லுது 1000 நாவு போதாது. ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் இந்த பிரகாரங்களில் செலவிடுகிற ஒரு நாள் மேலானது. நீங்க எத்தனை நன்றி சொன்னாலும் அது போதா. ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு அது என்ன செஞ்சாலும் போதாதுன்னு தாவீது சொல்றார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருக்கு நான் கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம், நான் இதை செஞ்சதுக்காக நீ எனக்கு அதை பணத்தை தான் ஆண்டவர் கேட்கல, என் பாதத்துல இருந்து எனக்கு நன்றி சொல்லு, என்னை தொழுதுகொள், எனக்கு நேரத்தை கொடுன்னு ஆண்டவர் கேட்கிறேன். உன் இருதயத்தை எனக்கு தான், முழு இருதயத்தோடு நன்றி சொல்லு. இருதயத்துல உன்னை வச்சுட்டு ஏதோ கடமைக்குன்னு துதிக்காம உங்க இருதயத்தை அவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு உங்க இருதயத்தை கொடுக்காம, அவரை நீங்க நேசிக்காம ஏதோ நீங்க துதிச்சா அதுல அவர் பிரியப்படுறதில்லை. முழு இருதயத்தோடும் அவரில் அன்பு கூறுங்க. முழு இருதயத்தோடு அவரை துதிங்க. ஆண்டு முழுவதும் அவர் பாதுகாத்தார். கொள்ளை நோய்களுக்கு பாதுகாத்தார், இயற்கை அழிவுக்கு பாதுகாத்தார், நாச மோசங்களுக்கு பாதுகாத்தார், எத்தனையோ நன்மைகளை செஞ்சார். அதை நினைச்சு நன்றி சொல்லுங்க. வரப்போற புதிய ஆண்டுகளுக்குள்ள ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இன்னும் புதிய கிருபைகளை கொடுப்பார். இன்னும் புதிய நன்மைகளை அவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். ஒரு தேவ மனுஷன் எப்படி சொல்றார், நீங்க எத்தனை ஆண்டுகள் செய்ய முடியாதத நீங்க ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கும் போது அவர் ஒரு செகண்ட்ல உங்களுக்காக செஞ்சு முடிச்சிருவார். நீங்க இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ பிரயாசம் பண்ணி அங்க எங்க ஓடி செய்ய முடியாத பிசினஸ, வேலைகளை, ஊழியத்தெல்லாம் ஆண்டவர் பாதத்துல நீங்க இருக்கும்போது அவர் ஒரு செகண்ட்ல உங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருவார். எனவே நீங்க அவருடைய பாதத்துல இருங்க. இந்த கடைசி நாட்கள்ல, இந்த ஆண்டு இறுதி நாட்கள்ல அவருடைய பாதத்துல செலவு பண்ணுங்க. குடும்பமா ஆண்டவரை துதிங்க, அவரை உயர்த்துங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவரை பிரியப்படுத்துங்க. நீங்க அவரை பிரியப்படுத்த வரப்போற புதிய ஆண்டுல அவர் உங்களுக்கு புதிய நன்மைகளை கொடுப்பார். அப்பாவுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துங்க. மனுஷனை சந்தோஷப்படுத்தி பிரியப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கைலாம் போதும், அதெல்லாம் வேஸ்ட். நீங்க மனுஷனை பிரியப்படுத்தி அவங்கள பேசுறதோ அவங்க கூட நேரம் செலவழிச்சாலும் வேஸ்ட் தான், அதெல்லாம் நினைக்காது. ஆனா நீங்க ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து பாருங்க, அவரை துதிச்சு பாருங்க, அவரை உயர்த்தி பாருங்க, அவரை சந்தோஷப்படுத்தி பாருங்க. புது வருஷத்துல உங்க வாழ்க்கையில ஏராளமான புதிய காரியத்தை அப்பா செய்வார். அப்பா உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவர் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாக காணப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறார். அவரை சந்தோஷப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பம்லாம் என் பிள்ளைங்க என்ன துதிக்கணும், வேற ஒண்ணு அவர் உங்ககிட்ட கேட்கல. அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க, அவரை போற்றுங்க. எவ்வளவு துதிக்க முடியுமோ துதிங்க. அந்த கடைசி 123 சங்கீதம் கடைசி ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் வேகம். சங்கீதம் 123 கடைசி 2 வசனங்கள் வாசிக்கலாம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். 103 சங்கீதம் 103 கடைசி 2 வசனம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. சர்வ கிரியைகளே, அவர் ஆளுகிற எவ்விடத்திலும் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளே கர்த்தரை துதிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அப்படியே ஜெபிக்கலாம், அவரை துதிக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பா நாங்க துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் அறிந்து அறியாமல் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னி உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. ஒருவரையும் ஆசீர்வதிங்க.
பலப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைச்சு உள்ள தாளத்திலிருந்து நாங்க துதிக்கிறோம். வரப்போற புதிய ஆண்டு இந்த பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் பாக்கியமும் நன்மையும் நிறைஞ்ச ஒரு ஆண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. பூமியில கூட சமாதானமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை பூமியில இருள் மூடிச்சுப்பா, வரப்போற ஆண்டுல நல்ல ஒரு சமாதானமா தேசம் இருக்கட்டும். எல்லா மக்களும் இருக்கட்டும். பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வேண்டிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.